வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ கேட்போம் இல்லையா, எனக்கு ஒரு உதவி செய்த கொஞ்சம் என்னன்னு பாரு அப்படின்லாம். இந்த எனக்கு ஒரு உதவி செய் அப்படிங்கிறத டூ மீ எ ஃபேவர், டூ மீ எ ஃபேவர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பற்றி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ யாராச்சும் சொல்கிற விஷயம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது, அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நீ சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு. இந்த நீ சொல்கிறத ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் அக்ரி வித் யூ, ஐ காண்ட் அக்ரி வித் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ யாராச்சும் வந்துட்டு பார்க்குறதுக்கு நார்மலாக இல்லை, ஏதோ ஒரு பதட்டமாகவே இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, ஏன் பதட்டமாக இருக்க, என்னாச்சு அப்படின்லாம். இந்த ஏன் பதட்டமாக இருக்க அப்படிங்கிறத ஒய் ஆர் யூ நர்வஸ், ஒய் ஆர் யூ நர்வஸ்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒரு திங்ஸ் காணும் அப்படின்னா நம்மளும் ரொம்ப நேரமாக தேடி இருப்போம். சப்போஸ் அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல, அது எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்லாம். இந்த என்னால் அதை கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறத ஐ காண்ட் ஃபைண்ட் இட், ஐ காண்ட் ஃபைண்ட் இட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த சின்ன பசங்களாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கும் இல்லையா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு. இந்த நான் உன்னை கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறத ஐ won't டேக் யூ, ஐ won't டேக் யூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ரொம்ப மழை பெய்யுது இல்லை ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம் இல்லையா, நீ கொடை எடுத்துகிட்டு வந்தியா, நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்லாம். இந்த நீ கொடை எடுத்துகிட்டு வந்தியா அப்படிங்கிறத டிட் யூ பிரிங் அன் அம்ப்ரெல்லா, டிட் யூ பிரிங் அன் அம்ப்ரெல்லான்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஏதாச்சும் ஒர்க் சம்மந்தமாக வெளில போகணும் இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக வெளில போகணும் அப்படிங்கிறப்ப யாராவது வரல இல்லை லேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, பஸ் வேறு கிளம்ப போகுது, நீ இன்னும் வரல, சீக்கிரமாக வா அப்படின்லாம். இந்த பஸ் கிளம்ப போகுது அப்படிங்கிறத த பஸ் இஸ் அபவுட் டு லீவ், த பஸ் இஸ் அபவுட் டு லீவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு நம்மளை சாப்பிட கூப்பிடுறாங்க அப்படின்னா நமக்கு பசிக்கலை அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இப்போ பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்லாம். இந்த எனக்கு இப்போ பசிக்கலை அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி நவ், ஐ டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி நவ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ், ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, சிலருக்கு சாம்பார் பிடிக்கும், சிலருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லும் போது சொல்லுவோம்ல, எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இந்த எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி, மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணின்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் சின்ன பசங்கள்கிட்டையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சேட் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ சொல்லுவோம் இல்லையா, சீக்கிரமாக தூங்கப்போ, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத அப்படின்லாம். இந்த சீக்கிரமாக தூங்கப்போ அப்படிங்கிறத கோ டு பெட் இயர்லி, கோ டு பெட் இயர்லின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.